ஏதாவது பாம்பு ஏதாவது வருமா? அதெல்லாம் வராது. பாம்பு வானத்தை இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம யாருங்கிறது தெரியும். நம்ம ஒரு கிரியேட்டர், நம்ம சேனல் பற்றி தெரியும். மேபி பார்த்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனை இல்லை. வாங்க அடங்கும். ஓகே, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த இடத்துல நிறைய ஷார்ட் எடுக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க போகிறோம். வீடியோஸ் தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட்டு. லைக் லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ், பிளானிக் ஷார்ட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவசாய நிலம். இது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு நிறைய நேச்சுரலான நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறோம். நிறைய ஷார்ட்ஸ் கிடைக்க போகுது. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டர், ஒரு வீடியோ கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். கம் ஆரம்பிக்கலாங்களா? இது என்னுடைய ஃபோனோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ. ஓகேவா? ஓகே. முன்னாடி ஒரு பேக்ரவுண்டை ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ வாங்க எடுக்கலாம். பண்ணிடலாமா? இந்த காற்றுல வந்து அந்த மரமும் அந்த செடி எல்லாம் வந்து அசைவமாக தான் இருக்கும். இந்த இடத்துலையுமே வந்து கேமரா வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகிடக்கூடாது. இப்போ ஏன் நான் வந்து கேமரா வந்து எந்த இடத்துலையும் அசைக்காமல் ஷார்ட் இல்லாமல் எடுக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஷாட். இது இப்படி தான் வந்து இருக்கும். இது ரூல் வந்து இதுதான், இப்படி தான் இருக்கணும். சரி, ஓகே. இப்போ ஒரு 5 செகண்ட் இந்த ஷாட் எடுத்திருக்கேன். அடுத்து இன்னும் நிறைய நேச்சுரலான இடங்கள்லாம் பார்த்து அங்கே ஒரு 5 செகண்ட் ஷாட் எடுக்கலாம். வாங்க. இந்த வாழை மரத்தை வந்து ஒரு ஷாட் எடுத்துதான் நினைக்கிறேன். இந்த வாழை மரத்தை ஒரு ஷாட் ஏதாவது பாம்பு ஏதாவது வருமா? அதெல்லாம் வராது. பாம்பு வானத்தை வாழை மரத்துல பாம்பா? ஐயோ இல்லை இல்லை, கீழே தான் பார்த்தா. கீழே வந்து அங்கே பாருங்கள், 2 லேடிஸ் வந்து 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம யாருங்கிறது தெரியும். நம்ம ஒரு கிரியேட்டர், நம்ம சேனல் பற்றி தெரியும். ஸோ நம்ம போனால் கண்டிப்பாக வந்து திரும்பவும் ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு தெரியாமல் வந்துடலாம். மேபி பார்த்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனை இல்லை. வாங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போ இந்த இடத்துல இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு சர்ச் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப வருஷமாக இந்த சர்ச் வந்து ஒரு 600 இயர்ஸாக வந்து இது பெண்டிங்கில் இருக்குது. அப்படியே அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்த மாதிரி தெரியலை. மேபி எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சர்ச் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ச்சாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பயங்கரமாக கோடிக்கணக்கில் பட்ஜெட் போட்டிருப்பாங்க போல. சரி வாங்க, இப்போ நமக்கு அதான் தேவையில்லை. பட் ஆனால் நல்லா இருக்குல்ல, அதான் பார்க்கலாம். வாங்க. இன்னொரு ஷாட் எடுத்துக்கலாமா? நல்லா இருக்குமா? இருக்கா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் மச்சி. ஃபைவ் செகண்ட்ஸுக்கு ஷார்ட் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்து இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:41, ஒரு 5 மணிக்கு மேலே இருக்கிறதுனால அந்த பக்கம் வந்து ஸோ மேற்கு. ஸோ அந்த சூரியன் வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய ரிஃப்ளெக்ஷனில் ஒரு நார்மலான ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தென்னை மரங்கள், இந்த கோகோனட் ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப மறைச்சிருச்சு. கீழே இறங்கி அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து அந்த சூரியனை வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம எடுக்க போகிறோம், லேண்ட்ஸ்கேப் வீடியோ. ஸோ எல்லோரும் வந்து நாங்கள் எப்படி எடுக்க போகிறோங்கிறத பாருங்கள். வாங்க போகலாம். தண்ணி போகக்கூட இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என் முகத்தில் வந்து வெயில் அடிக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா சூரியன் தெரியுது, பார்த்தீங்களா? இதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். கண்ணே ரொம்ப இதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க எடுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்னண்ணா எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? என்னண்ணா இங்கே தண்ணி போகிற பகுதின்னு பார்த்தா வெறும் காடாக இருக்கு. என்னண்ணா காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்கீங்க? பயமாக இருக்கு. ஒரு ஆள் நடமாட்ட கூட இல்லைங்க. விவசாயம் இல்லைன்னு சொல்கிறீங்க. பயப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லைங்க. பார்த்தா அப்படி தானே தெரியுது. நம்ம தான் இப்போ பயப்படுறாலும் நம்ம இப்போ
இப்போ நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கோம், வேறு யாருமே வரல. இங்கேருந்து நம்ம போயிடலாமா? ஏன்னா இது வந்து முன்னே ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்க வரும்போது இங்கே வந்து அப்படி தான் இருக்காது. ஒரு முள்ளை போட்டு அதை வந்து இது பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் வந்து பயிரிட்டு இருக்காங்க. யாரும் உள்ளே போயிடக்கூடாங்க. நீ என்ன பண்ணலாம், நீ அப்படியே பின்னாடி வா, நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். அப்படியே சரிண்ணா, ஓகேவா? இதை ஒன்று பண்ணி தரீங்கண்ணா. நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்தாகணும். 3வது கண்ணு தான் என்னண்ணா முள் எல்லாம் இருக்கு, எப்படின்னா முள்ள ஓகே. இங்கே ஒரு ஷாட் எடுத்துடலாமா? நம்ம இங்கே எடுத்துடலாம் ஒரு ஷாட். ஓகேவா? ஓகேண்ணா. ஷாட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா. ஓகே 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 ஓகே. வீடியோ ஓகே. 1 2 3 4 5 இப்போ வந்து இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு ஷாட் எடுத்துடலாம். பாதை இங்க இருக்கு, நம்ம எங்க எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்? அண்ணா நீங்கள் கூட்டு பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும். நம்ம தான் பாதையை மறந்து போயிட்டு இருக்கோம்டா. பாரு நல்ல பாதையை கீழே வச்சிருக்கோம். அந்த பாதையை மறந்து அங்கே வேற ஓகே. மேலே வேற லெவலில் இருக்கு இந்த இடம். இந்த காத்துல வந்து இந்த கோக்னட் ட்ரீஸ் வந்து அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதாகும். அந்த டைம்ல எடுத்தால் மட்டும்தான் ஒரு மூவ்மெண்ட்டான ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். 5 செகண்ட் பார்த்தாலுமே நல்லா இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இப்போ காற்று அடிக்குது. நின்றுச்சுண்ணே. ஓகே, காற்று நின்றுச்சு. வெளியே வந்து அங்கே பார்த்தியா, நம்ம ரோட்டில் பார்த்தியா அந்த கடை தெரியுது நம்ம ரோட்டில்? தெரியுதுண்ணே, பில்டிங் எல்லாம் தெரியுது. அந்த கடை நம்ம போயிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணே. அங்கே கூட ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்குண்ணா, பரோட்டா. புதுசாக ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆமாண்ணா, நல்லா இருக்கு. சரி ஓகே, வாங்க போகலாம். இன்னும் எவ்வளோண்ணா எடுக்கணும்? இன்னும் ஒரு 2 வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். டைம் ஆகுதுண்ணே. இங்கேருந்து ஒரு ஷாட் எடுத்துடலாமா? எடுத்துடலாண்ணா, நீங்கள் சொன்னால் எடுத்துடலாண்ணா. இது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு நல்ல ஒயிட் ஷாட் மாதிரி. 1 2 3 4 5 6 போதும். என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்களா? போதும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? இதை தப்பா எடுத்துக்காத. வா வா வா, பின்னாடி வா. இந்த லேண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இந்த லேண்டை எல்லாத்தையுமே வந்து ஒரு நாள் வந்து இன்னும் சீசன் டைமில் வந்து நெல் வந்து பயிரிடுவாங்க. அந்த பயிரிடக்கூடிய அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு vlog பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வரும். ஏன் பார்த்திங்க அப்படின்னா, விவசாயத்தை வந்து நான் விவசாயத்தை பெருசாக பேசுறதுக்காக நான் வந்து சொல்லலை. பட் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து இன்னும் விவசாயம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் அந்த vlog பண்ணலான்னு இருக்கேன். யாரும் வந்து விவசாயத்தை பற்றி பெருசாக பேச போகிறா, நீங்களும் விவசாயம் பண்ணுங்க அப்படின்றதுக்காக அந்த கண்டென்ட் வந்து பண்ண போகிறான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. அப்படி இல்லை. ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இங்கேருந்து ஒரு ஷாட், அந்த தென்னை மரத்துக்கு ஒரு ஷாட் வச்சிடலாம். சரிண்ணா. ஓகேவா? ஓகே, போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கேமராமேனுக்கு வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப வெக்கப்படுறாரு கேமராமேனு. இப்போ வீடியோ எல்லாமே கேமராமேனை தான் எடுத்தார். ஆனால் இப்போ எங்கே 2 பேர் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓகேவா? இப்போ கேமராமேன் இருந்தால் தான் உண்டு. கேமராமேனுக்கே ஒரு கேமராமேன் தேவைப்படுது. அது நான் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால் இப்போ ரீல்ஸ் எடுக்க போகிறோம். நான் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கேன். அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நல்லா பண்ணுவீங்களா? அப்புறம் பண்ணுறேன். இவர் எத்தனை டேக்கு போதுங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். தலையே சரியாத ப்ரோ. ஓகேவா? நல்லா இருக்கும். இங்கே அந்த கேமரா பார்க்காத, இந்த கேமரா பார்க்காத. இங்கே ஆடியன்ஸ் ஒன்றை பார்த்து சிரிக்க போகிறாங்க. இந்த கேமரா பாரு. ஓகேவா? ரெடியா? இங்கே பாரு ப்ரோ, ஸ்டெடியா நில்லு ஃபஸ்ட்டு. யாரும் தெரியாதா?
இது ஸ்லோமா யூஸ் பண்ணுவியா அதில்? மைனா யாருப்பா இது? மைனா யாரும் மைனா வச்சுருக்காங்க பாருங்க. மைனா சும்மா ஃபன் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 5-6 வீடியோக்கு மேலே எடுத்துகிட்டு போய் நினைக்கிறேன். லைக் எல்லா வீடியோவுமே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ப்ராஜெக்ட்டுக்காக சென்ட் பண்ணணும். எனக்கு வந்து என்னென்னா இந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடமா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் ரொம்ப நேச்சுரல் லைட்டிங், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது. லைக் ஆடியோ கூட நான் வந்து எக்ஸ்டர்னலாக மைக் யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து இப்போ நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுறது. நம்ம ஷூட்டிங் பண்ணுற இடம் அந்த இடத்த நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுக்காக வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதனால தான் வந்து இது பண்ணேன். நான் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். இந்த வீடியோ பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.